73 அவை அஞ்சாமை. அவை அறிதலுக்கு அடுத்தது அவை அஞ்சாமை வருகிறது, இரண்டும் அடுத்தடுத்து. இதற்கு கூட்டத்தில் பேச அஞ்சாதிருத்தல் என்பது பொருள். கூட்டத்தில் பேச அஞ்சாதிருத்தல். கற்றோர் அவை, சாமானியர்கள் அவை என்று 2 அவைகள் உள்ளன. அதில் கற்றோர் அவையில் நம்மை விட கற்றோர்களும் இருப்பார்கள் என்பதனால் அதற்கு ஏற்ப நாம் அநியமாக செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய குறிக்கோள். அவையில் யாரை கண்டும் அஞ்சக்கூடாது என்பது ஒரு கருத்து. நம்மை விட அதிகமாக படித்தவர் கூட அந்த அவையில் இருக்கலாம். இருந்தாலும் கூட அப்படி மனதிலே அச்சம் தோன்றிவிட்டால் நம்முடைய பேச்சினுடைய அழுத்தம் குறைந்துவிடும். அதனால அதை பற்றி அச்சம் கொள்ளக்கூடாது என்பதை சொல்லுவதுதான் இந்த அதிகார தலைப்பு. சிலருக்கு இளம் பருவத்திலேயே அச்சமின்றி உரையாற்றுவதற்கு வந்துவிடும். சிலருக்கு கொஞ்சம் காலம் கடந்து வரும். அதை பார்த்து பார்த்து தெரிந்து தெளிவு பெற்று வரும். சிலருக்கு மேடை தைரியமா மேலே ஏறிடுவாங்க. ஏறினதுக்கு அப்புறம் ஒரு படபடப்பு வரும். அந்த கூட்டம் பூரா பார்த்த உடனே ஒரு மாதிரியா தோன்றக்கூடிய சூழல் உண்டு. பின்னால் அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு மிகப்பெரிய பேச்சாளராக வந்த வரலாறுகள் எல்லாம் நிறைய இருக்கு. எவ்வளவு பேர் அது மாதிரி தயக்கம் காட்டியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக விளங்கின வரலாறுகள் எல்லாம் உண்டு. இங்கிலாந்துல பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் முன்னாள் அமைச்சராக இருந்து அப்புறம் தான் பிரதமராக உயர்ந்தவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துல. அப்படி அவர் அமைச்சராக இருப்பதற்கு முன்னாலேயே கூட அவர் ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார் என்றால் பல முறை தன்னை பேசி பேசி அந்நியமாக்கி கொள்வாராம். ஆடியின் முன்னால் நின்று எப்படி பேசலாம் என்பதை பல்வேறு விதமான முகக்குறிப்புகளை எல்லாம் காட்டி எந்த இடத்தில் ஏற்ற இறக்கங்கள் வர வேண்டும் என்பதை எல்லாம் அந்த முகபாவனை எல்லாம் அந்த ஆடியின் முன்னாலேயே அவர் தெளிவு செய்து கொண்டு சொல்வாராம். அதனாலதான் அவருடைய பேச்சு வெற்றி பெற்றது. அப்படிப்பட்டவரே நம்மள்கிட்ட தோல்வி அடைந்தார். அதே லண்டன்ல அங்கே உள்ள நாடாளுமன்றத்துல வலங்கைமான் சீனிவாச சாஸ்திரியார், சில்வர் டங் என்று அவருடைய வெள்ளி நாக்கு வேந்தர் என்று அழைக்கப்பட்ட சீனிவாச சாஸ்திரியார் அவர்களிடம் அவர் ஒரு முறை தோல்வி உற நேர்ந்தது. பாத்தீங்களா, எப்படி அநியமாக சென்ற ஒருவர் தானாக பேசி பார்க்கிறார். ஆடியின் முன்னால் தன்னுடைய முகபாவனை ஏற்ற இறக்கங்கள், அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நவரசங்கள், ஒன்பான் சுவையும் பொருந்தக்கூடிய அளவிலே தன்னுடைய முக பாவனைகளை இயக்கி கொண்டு இருக்கிற தன்மையில இருக்கக்கூடிய ஒருவர் தமிழங்கிட்ட, ஒரு இந்திய தமிழனிடம் அவர் தோல்வியுற நேர்ந்தது. அவரை ஒத்துக்கொண்டார். நீங்கள் சொல்வது சரி என்பதை இவர் ஒரு அகராதியிலிருந்து, அதை நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அந்த சர்ச்சில் எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டார் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த அவை அஞ்சாமை என்பதற்கு தன்னை சரியான முறையில தரவுகளை நினைவில் வைத்துக்கொண்டு அதை கூட்டத்தின் முன்னால் எவ்வாறு பேச வேண்டும் என்று தன்னை அணியமாக்கி கொள்வது இருக்கிறதே, இது எல்லாத்துக்கும் முன்னுதாரணம். மேடை ஏறி பேச வேண்டும் என்று நினைக்கிற அத்துணை பேருக்கும் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் செய்த செயலானது எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணம். சில பேர் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் மேடை ஏறி தகர டப்பா மாதிரி பேசுகிற ஆள்களையும் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு கூட்டத்திலே ஒரு பெரியவர் கூட்டத்தினுடைய தன்மை தெரியாமல் இடையில் புகுந்து பேசிக்கொண்டே இருந்தார். இது ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒரு நிகழ்வு. அங்கிருந்த ஒரு பெரும் துறவியார், அவராலே சகிக்க முடியல அவர் பேசுவதை. அவர் பின்னாலே சட்டையை பிடித்து இழுத்து தள்ளி விட்டார். அப்படியே அவர் மைக்க விட மாட்டேங்கிறார். இவர் மைக்க பிடிச்சி இழுத்துட்டார். அப்படி ஒரு சம்பவத்தை நேரில் நான் காண நேர்ந்தது. அவர்களுக்கு இங்கிதம் தெரியவில்லை. மேடையில் இருப்பவர்களே நம்மை விரும்பவில்லை என்கிற போது பார்வையாளராக இருப்பவர்கள் நம்மை எப்படி விரும்புவார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. அதை பொருத்தமில்லாதவற்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாதிரி பேசுவதும் தவறு.
என்ன பேச வேண்டுமோ அந்த தலைப்பின் கீழ் சரியான முறையில் பேசுவதுதான் சரி. நேரத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும். அது மிக மிக இன்றியமையாது. இந்த நேரம் தெரியாமல் பேசுகிறவர்கள் ஒரு வகை இருக்கிறது. அது ஒரு அவர்களை பலவீனனாக்கிவிடும். அது மாதிரி பேசுவது. ஒரு முறை மகாத்மா காந்தி எப்பொழுதுமே அந்த அளவோடு தான் வைத்துக் கொள்வார், முன்னறிவிப்போடு. பாரதியார் கூட ஒரு முறை சென்னைக்கு வந்திருந்த போது, மகாத்மா காந்தி வந்திருந்த போது நேராக அவரிடம் உள்ளே நுழைந்து, இன்று மாலை சென்னை கடற்கரையில் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறேன், அந்த கூட்டத்திற்கு உங்களால் வர இயலுமா என்று கேட்கிறார். அவர் இன்று என்னுடைய இந்த குறிப்பேடு, நாட்குறிப்பேட்டின்படி இன்று வருவதற்கு இல்லை, நாளை வேண்டுமானால் பார்க்கலாம் என்றார். அப்படி என்றால் சரி என்று உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டார். ஒரு நொடி கூட இவரும் வீணாக்கவில்லை, அவரும் வீணாக்கவில்லை. நிகழ்ச்சி நிரல்ல என்ன இருக்குதோ அதான் நடக்கணும். புதிதாக ஒருவரை நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இந்த இதுல நான் கிட்டத்தட்ட ஒரு இதுவரை 280க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன். அது மாதிரி உட்படுத்துவதில்லை. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நான் அழைத்து வந்திருக்கிற அந்த பேச்சாளரை தனக்கு வேண்டிய ஒருவரை மேடைக்கு கூப்பிட்டு அழைக்கிறார். எனக்கு மிகவும் தர்ம சங்கடமாகிவிட்டது. அவருக்கு வேண்டியவராக இருக்கலாம், அவர் உண்மையில் பெரியவர் தான், அதுல ஒன்றும் ஐயம் கிடையாது. என்றாலும் நாம் நிகழ்ச்சி நிரலை சரியாக நடத்த வேண்டுமானால் அந்த நட்பையெல்லாம் நீங்கள் வேறு இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இங்கே வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் வேண்டுமானால் ஒரு வார்த்தை அவரை பற்றி புகழ்ந்து சொல்லலாம். ஆனால் அவரை மேடைக்கு அழைத்து அவருக்கு ஒரு 10-20 நிமிடம் பேச கொடுப்பது என்பது விழா நடத்துகிறவர்களுக்கு தர்ம சங்கடமாகிவிடும். இதை சில பெரியவர்கள் உணரவில்லை. நான் மிகவும் வருந்தினேன். ஏனென்றால் அவர் பொருத்தம் இல்லாதவர், அந்த மேடைக்கு அவர் பொருத்தம் இல்லாதவர். அவருக்கு நட்புடையவராக இருந்தால் அவர் தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விலே கொண்டு நுழைக்க கூடாது. இது மாதிரி ஒரு சம்பவம் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில நடந்தது. அவர் ஒரு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பேசுவதற்கு இருக்கிறார். இன்னொருவர் தான் அந்த கூட்டத்தில் மகாத்மா காந்தி முன்னால் பேசிவிட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அப்படி விருப்பப்படுபவர் விழா ஏற்பாட்டாளரிடம் சென்று கேட்கிறார். அவர்கள் நிகழ்ச்சி நிரலில் படிதான் நடக்கும், இதை காந்தியை ஒத்துக்கொள்ள மாட்டார், ஆகையினால வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார்கள். உடனடியாக அவர் திடீரென்று நேரடியாக மகாத்மா காந்தியிடம் சென்று விடுகிறார். சென்று, ஐயா, நான் பேச வேண்டும், உங்கள் முன்னால் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு ஒரு 5 மணித்துளிகள் கொடுங்கள், பேசுகிறேன் என்று. இந்த நிகழ்ச்சியை எடுத்து அந்த நிகழ்ச்சி நிரலை எடுத்து பார்க்கிறார். உங்கள் பெயர் என்ன சொல்லுகிறார். நிகழ்ச்சியை பார்க்கிறார், இவருடைய பெயர் இல்லை. அப்படியானால் நீங்கள் பேச முடியாது என்று சொல்லுகிறார். இவர் கெஞ்சி கேட்டு அவர் பேசுவதற்கு அனுமதி வாங்கி விடுகிறார். மிகவும் வற்புறுத்தி கேட்பதனால, சரி, இவர் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வருகிறார் போல் தெரிகிறது என்று சரி என்று காந்தி அனுமதி கொடுத்தார். கொடுத்த உடனே இவர் தாறுமாறாக பேச ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் சத்திய சோதனையில இருக்கிற செய்தி. இந்த செய்தியெல்லாம் சத்திய சோதனையில அவரே சொல்லி இருக்கிற செய்தி. அது பேசிய உடனே இன்னொரு பொய்யையும் அவர் சொல்கிறார். காந்தி மிஸ்டர் காந்தி என்னை பேசும்படி மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதனால்தான் இங்கே நான் பேச வந்திருக்கிறேன் என்று ஒரு பொய்யை, மகா பொய்யை சொல்லிவிட்டார். காந்திக்கு இந்த பொய் சொன்னான் என்றால் அவர் மேல் மிகுந்த கோபம் வந்துவிடும். அவர் அந்த 5 மணித்துளிகள் பேசி முடித்தவுடன் காந்தி உடனடியாக அந்த ஒளிவாங்கி முன்னாலே இவர் பேசுவது சரியல்ல, இவர் கெஞ்சி கேட்டதனால்தான் இவரை நான் பேச அனுமதித்தேன், நிகழ்ச்சி நிரலில் இவருடைய பெயர் இல்லை, நான் இவரை கெஞ்சி கேட்கவில்லை, இவரை யாரென்றே எனக்கு தெரியாது, அவர் மிகவும் வற்புறுத்தி கேட்டதால் இப்படி ஒரு மூக்கறுப்பு பட வேண்டுமா என்று பேச்சாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை மதிக்காத இடத்தில் போய் கெஞ்சி கேட்டு நீ அப்படி என்ன பெரிய மனிதனாகிவிட போகிறாய், இப்பொழுது மூக்கறுப்பட்ட மூலியாகிவிட்டாய். அதனால இந்த பேசுகிறவர்கள் அவையில் பேசுகிற போது இந்த மாதிரி அவமானங்களை எல்லாம் சந்திக்காமல் பேசுவதற்கு எத்தனைக்க வேண்டும்.
அதேபோல் சில நிகழ்வுகளே நான் பார்வையாளராக சென்று அமர்ந்திருப்பேன். எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உண்டு. என்னுடைய பெயர் அந்த நிகழ்ச்சி குறிப்பிலே இருப்பதில்லை. நான் எல்லாம் மிக இளமையில் இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து விட்டதனால், நேரிலும் பல செய்திகளை பார்த்ததனால, நான் எப்படி கொள்கை வைத்திருக்கிறேனோ அதை போல நிகழ்ச்சி நிரல் இல்லாமல் என்னை யாரும் மேடை ஏற்றினாலும் நான் விரும்புவதில்லை. அப்படி சில நேரங்களில் என்னை தர்ம சங்கடத்தில் விழா ஏற்பாட்டாளர்கள் நிகழ்த்தி விடுவார்கள். ஐயா, நீங்க கொஞ்சம் பேசுங்க. நிகழ்ச்சி நிரலில் இல்லாமல் நான் பேசுவதில்லை. பரவாயில்லைங்கய்யா, அவரு வல்ல இவரு வல்ல, அதனால அதை ஈடுகட்டணும் என்று அவர்களுடைய தர்ம சங்கடத்தை கருதி ஏறுவேன். அதற்கும் குறிப்பிட்ட நேரம் சொல்லிவிடுவேன். 5 மணித்துளிகள் என்றால் 5 மணித்துளிகளில் நான் நிறைவு செய்து விடுவேன். அல்லது 10 மணித்துளிகள் என்றால் 10 மணித்துளிகள். அவர் வந்து விட்டார், நீ உடனே நிறுத்து என்றால் அது என்னால் ஆகாது. நீங்கள் எவ்வளவு நேரம் குறிப்பிடுகிறீர்களோ அந்த நேரம் வரை அதை ஈடுகட்டலாம். இது ஒரு தர்ம சங்கடமான சூழல் தான். 2 பேத்துக்குமே, பார்வையாளர்களுக்குமே. இவன் எங்க குறுக்க வந்தான், இவன் பேர் போடலையே என்று நினைப்பார்கள். எல்லாம் கருதி பார்க்க வேண்டும். இதுதான் அவை அஞ்சாமை. ஒரு அவை என்றால் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும், இது எப்படியெல்லாம் பார்வையாளர்கள் நேயர்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு இலக்கணம். அதைத்தான் இங்கே அவை அஞ்சாமையிலே நாம் பேச இருக்கிறோம். இதை முதலாவது குறளுக்கு வருகிறேன். வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். இதை இப்படி படிக்க வேண்டும். சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், வகையறிந்து வல்லவை வாய் சோரார். அதாவது சொல்லின் விரிவை அறிந்த தூய அறிவினை உடையவர்கள் தாம் சொல்ல இருக்கும் அவையின் தகுதியை அறிந்து கொண்டு அவர் விரும்பும் வகையால் சொல்வாராக. அந்த கூட்டத்தின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை சொன்னீங்களா, அதை எங்கேயும் சொல்லுங்க, இன்னொரு தடவை கேட்கணும் போல இருக்கு. ஏதாங்கதான் சொன்னதை கேட்டிருக்கீங்களே ஐயா, நான் கேட்டிருக்கேன், அந்த மக்கள்லாம் கேட்கணும், அதனால சொல்லுங்க அப்படின்னு. இப்போ அண்மையில ஒரு திருச்சியில ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நகைச்சுவை பேச்சாளர், அவரிடம் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் இந்த மாதிரி சில நகைச்சுவைகளை சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர் திரும்பவும் அந்த நகைச்சுவையை எல்லாம் திரும்பவும் அவர் அங்கே கூறினார். அதாவது அங்க மக்கள் விரும்புகிற மாதிரியும் பேச வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் மிக அழகாக இந்த முதல் குறளை அமைத்திருக்கிறார். வகையறிந்து வல்லவை வாய் சோரார். எப்படி சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் ஒவ்வொரு சொல்லாக எப்படி எந்த இடத்தில் போட்டால் சரியாக இருக்கும் என்பதை அறிந்து பேசக்கூடிய வல்லவர்கள். அப்படி விரிவை அறிந்த தூய அறிவினை உடையவர்கள் சொல்ல இருக்கும் அவையின் தகுதியை எப்படி கேட்கிறார்கள், எந்த அடிப்படையில் அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் என்று அறிந்து அதற்கேற்ப பேச வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த குறளுடைய கருத்து. அதை அவாவி அந்த கூட்டத்தினர் விரும்ப வேண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த எடுத்துக்காட்டு தான் இது. சிகாகோவிலே பேசுவதற்காக விவேகானந்தர் செல்கிறார். அங்கே இவருடைய இந்தியாவை யாரும் மதிக்கிறது இல்லை. இது எவ்வளவு பெரிய பழம்பெரும் நாடு, பாரதியார் சொல்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட பழம்பெரும் நாடு என்பதே அவர்கள் மதத்தினால்தான் ஒருவரை மதிக்கிறார்களே தவிர மதமன்றி வேறு மனித நேயம் என்பதெல்லாம் பின்னால் தான் தெரிந்து கொள்கிறார். விவேகானந்தர் பேசியதற்கு பிறகுதான் நம்முடைய மதத்திலெல்லாம் இல்லாத ஒரு செய்தி இல்ல, பல செய்திகள் இந்தியாவிலே கொட்டி குவிந்திருக்கின்றன என்பதை அவர் பேசியதற்கு பிறகுதான் உணர்கிறார்கள். இவரை பரதேசியாக நினைத்த பெருமக்கள் எல்லாம் ஒரு இருப்பதற்கு இடங்கூட இல்லாமல் நம்ம அந்த நடைமேடை என்று சொல்லுகிறோமே, சென்னையில் பார்த்தீர்கள்னால நடைமேடையில் குடும்பமாக படுத்து உறங்குவார்கள். பனி என்றும் மழை என்றும் பாராமல் இரவு நேரத்திலே அவர்கள் துடித்து கொண்டிருப்பதை நான் பல நேரங்களில் காலை 4 மணி 4:30 மணி பொழுதிலே பார்க்கிற போது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பனியிலே துடித்து கொண்டிருக்கும் அந்த நடைமேடையிலே. அந்த மாதிரி பிளாட்பாரத்திலே படுத்து உறங்கியவர் விவேகானந்தர்.
அமெரிக்க நாட்டிலே. ஒரு நாள் அடுத்த நாள் அவர் உலகில் புகழின் உச்சிக்கு செல்லுகிறார் என்றால் அவருடைய ஆளுமை, பேச்சினுடைய தன்மை, வகையறிந்து வல்லவை வாய்சோரார், சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் என்ற அடிப்படையிலே இவர் 23வது ஆளாக தான் அந்த பட்டியலில் இருக்கிறது. நிகழ்ச்சி நிரலிலே இவருக்கு முன்னாலேயே 2 பேர் சகோதர சகோதரிகளே என்று பேசினார்கள். அதிலே உயிர்ப்பு இல்லை. ஆனால் இவர் சகோதரிகளே சகோதரர்களே என்று சொன்னவுடன் எழுந்து நின்று நீண்ட நேரம் கையொலி எழுப்பினார்கள் என்றால் இவருடைய அடி நாதத்திலிருந்து கிளம்பிய அந்த அந்த ஈர்ப்பு, சகோதரிகளே சகோதரர்களே என்று சொன்ன அந்த வார்த்தையானது எல்லா நாட்டினிருந்தும் வந்திருக்கின்ற அறிஞர்களுடைய அடி நாதத்தை தட்டி எழுப்புகிறது. அப்படிப்பட்ட குரல் அவருடையது, அப்படிப்பட்ட முகத்திலே இருக்கிற அந்த ஒளிப்பிழம்பு, சமஸ்கிருதத்துல ஒரு தேஜஸ் என்று சொல்வார்கள், அந்த ஒளி அவருடைய முகத்திலே தெரிந்தது. குறைந்த நேரமே உரையாற்றினார். பல மாதங்கள் அந்த நாட்டை விட்டு விடவில்லை அவரை. எங்கள் அவையில் பேசுங்கள், எங்கள் அவையில் பேசுங்கள் என்று அவருக்கு வாய்ப்புகள் குவிந்தன. பேச்சென்றால் இப்படி இருக்க வேண்டும், அப்படி ஒரு நிலை இருந்தது. புராணத்துல இருந்து ஒண்ணு சொல்லட்டுமா? ராமாயணத்துல ராவணன் செய்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி அவனுக்கு அறிவுரை சொன்னவன் இவன் அமைச்சனாகவும் இருக்கிறான், வேடனன். அவனுடைய 2வது தம்பி வேடனன். அவனுக்கு தம்பி மட்டுமல்லன், அவன் அமைச்சனாகவும் இருந்து புத்தி சொல்ல கல்வி வல்லவன் என்பதனால அவன் அமைச்சனாக வச்சிருக்கான் தம்பிய. எவ்வளவு அறிவுரைகளை எல்லாம் சொல்லுகிறான், அவன் அதை மதிக்கவில்லை. சீதையினுடைய இந்த விஷயத்துல அவன் அவனை வீடனை மதிக்கல. எவ்வளவு சொல்லி பார்க்கிறான், அவனை துரோகி அப்படி இப்படிலாம் சொன்னதற்கு பிறகு இது சரியா இருக்காது, நம்ம அறத்தின் வழி செல்ல வேண்டும் என்று ராமன் பக்கம் சென்று ஓய்வு பெறுவோம் என்று கிளம்பி விடுகிறான். கிளம்பி விட்ட உடனே அவன் மந்திராலோசனை செய்கிறான். ராமன் ஒருவரையாக கேட்கிறான். யாரும் வீடனனை ஏற்கவில்லை. அரக்கர் குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று அவர்கள் எல்லோரும் நிராகரிக்கிறார்கள். கடைசியாக அவனுக்கு எல்லாம் அவன் பரம்பொருள் என்று சொல்லுகிறார். கம்பர் ராமனை பரம்பொருள் என்று சொல்லுகிறார். ஆகையினால அவனுக்கு தெரியும் எல்லாம் நிராகரிக்கிறார்கள். ஆனா அனுமன் அந்த இடத்திலேயே சென்று அந்த நாட்டினுடைய நிலவரம், ஒவ்வொருவரை பற்றிய செய்திகளை எல்லாம் அறிந்து வந்தவன் என்பதனாலே அனுமனிடம் கேட்கிறான் ராமன். அனுமன் அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் சொல்லி, உயர்ந்த குணாளன், இலங்கையிலே ஒரு சிறந்த மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வீடனன் என்பதை சொல்லுகிறான். இதுதான் அவை அறிதலும் அவையில் அஞ்சாமல் உரைத்தலும். இவனுடைய தலைவன், அனுமனுடைய தலைவன் யாரு? சுக்ரீவன். சுக்ரீவனும் சேர்க்காதேங்கிறான். அப்ப தன் தலைவனுக்கு மாற்றான ஒரு கருத்தை சொல்லுவதையும் அதான் அவை அஞ்சாமை. அந்த கூடியிருக்கிற அந்த சபையிலே தன்னுடைய தலைவன், தன்னுடைய அரசனாகிய சுக்ரீவனே மறுக்கிற போது இவன் சில எடுத்துக்காட்டுகளோடு சொல்லுகிறான். எப்படிப்பட்ட அறிவினை உடையவன், ராவணனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் தெரிந்தவன், இவனை சேர்த்துக் கொள்வதனாலே நமக்கு வலு ஏற்படுமே தவிர துன்பம் நேராது என்பதனை சொல்லுகிறான். இதுதான் அவை அஞ்சாமை. வகை அறிந்து வல்லவை வாய்சோரார், சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். 2வது குறள். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார்மும் கற்ற செலை சொல்லுவார். கற்றவர் மனம் ஈர்க்குமாறு சொல்லும் திறமையுடையவர்களே கற்றவர் போற்றும் கற்றவர் ஆவார். என்ன புரியலையா? சொல் பொல் பின் வரு நிலை அணி என்று இதை சொல்லுவார். 4 முறை இந்த கற்ற என்கிற சொல் வருகிறது. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செலை சொல்லுவார். இப்ப 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல பிள்ளைகள் படிப்பாங்க. அணி இலக்கணம் படிக்கிற போது சொல் பொருள் பின் வரு நிலை அணி. இது அங்க துப்பாருக்கு துப்பாய சொன்னோம் இல்லையா, அங்கேயும் அப்படித்தான் வரும். அது அந்த சொல் பொருள் பின் வரு நிலை அணி. இங்கே கற்றார் முன் கற்ற செலை சொல்லுவார் என்றால் துறை போகிய
கல்வியில் துறைபோகிய வல்லார்முன் தாம் கற்றுணர் சொல்லுபவர்கள் என்று ஒரு. இப்ப கற்றாருள் கற்றார் எனப்படுவர் என்றால் என்ன, இன்னும் புரியல. கற்று துறைபோகிய பேரறிவாளர் தம் முன்னரும் அவரினும் மேம்பட கற்றார் என்று அவரால் சொல்லப்படுவர். இன்னும் புரியல. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ உங்க பள்ளியில ஒரு தமிழாசிரியரை நியமனம் செய்யப்பட வேண்டும். என்ன அவரை சோதிப்பதற்காக அழைக்கிறார்கள். நான் உட்கார்ந்துருக்கேன், அவரை சோதிக்கிறேன். அவர் என்னை விட சிறந்த அறிஞராக இருக்கிறார், இளைஞர், சிறந்த அறிஞராக இருக்கிறார். நான் அவரை போற்றுகிறேன். கற்றாருள் கற்றார் எனப்படுவர். இப்ப நானே போற்றுகிறேன். நானேன்னா நான் வயதானவன், அனுபவம் உடையவன், அனுபவ அறிவு எனக்கு இருக்கிறது. என்னை விட அறிவில் சிறந்தவராக அவர் எனக்கு தோன்றுகிறார். அதான் கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்று துறைபோகிய அப்பேரறிவாளர் தம் முன்னரும் அவரினும் மேம்பட கற்றார் என்று அவரால் என்னால் சொல்லப்பட வேண்டும். இவரை நியமிக்கலாம். இவர் மிகவும் சிறந்த கற்றல் திறன் உடையவர், மாணவருக்கு சிறந்த முறையில் போதிப்பார் என்று நான் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், சான்றிதழ் வழங்க வேண்டும். அதுதான் கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற சிலை சொல்வார். இளங்குமரனார் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, அதை சொல்லிடுறேன். இது தொடர்பாக தான் சொல்றாரு. பரிதிமால் கலைஞர் என்கிற பெருமகனார், அவர்தான் அந்த செம்மொழி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர். அதைத்தான் இவர்கள் பிடித்து கொண்டு தமிழ் செம்மொழி என்பதை நடுவண் அரசிடம் வந்து பெற்றார்கள். அந்த பெருமகனார் தன்னுடைய 33வது வயதிலே இறந்து விட்டார். அவர் சிறந்த கற்று துறை போகிய வல்லவர். அவரை ஒரு சென்னை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்ற நியமித்தார். அங்கதான் படிச்சாரு. அங்கே அவருடைய திறமையை கண்டு அந்த நிர்வாகம் அவரை பேராசிரியராக போட்டு, அடுத்த ஆண்டு இன்னொரு இடம் காலியாச்சு. அப்ப இவர் மிகச்சிறந்த அறிஞர் என்பதனால அவரை புதிதாக வருபவர்களை சோதிக்கும்படி இவருக்கு பணிக்கிறார்கள். அந்த இடத்துல வேதாச்சலம், நாகப்பட்டினத்தை சேர்ந்த வேதாச்சலம் என்கிற பெருமகனார் செல்கிறார். பின்னால் அவர் மறைமலடிகள் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அவர் செல்கிறார். அவர் சென்ற போது இவர் குற்றியலுகரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார். எனக்கு தெரியாது என்றார் அவர். இது கூட தெரியவில்லையா என்று பரிதியார் கேட்கிறார், பரிதிமால் கலைஞர் கேட்கிறார். அப்ப அவர் சொல்கிறார், எனக்கு என்றது குற்றியலுகரம், தெரியாது என்பது முற்றியலுகரம். நீங்கள் கேட்டதற்கும் விடை சொன்னேன், கேளாததற்கும் விடை சொன்னேன் சொன்னார். உடனே இவரை சேர்த்துக் கொள்ளலாம், பேராசிரியராக சேர்த்துக் கொள்ளலாம் என்று அவர் சான்றிதழ் வழங்குகிறார். இவர் கற்றவர், மிகச்சிறந்த கற்றவர். பரிதிமால் கலைஞர். அவரினும் மிகச்சிறந்த கற்றவர், புதிதாக வேலைக்கு வந்திருப்பவர். இப்ப புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்லுகிற எடுத்துக்காட்டு பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இப்ப எனக்கு தெரியாது இது எப்படி குற்றியலுகரம், தெரியாது என்பது எப்படி முற்றியலுகரம் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எனக்கு அப்படிங்கும் போது அந்த கூவினுடைய ஒலி இருக்கு பாரு, அந்த சவுண்டு அது குறைவாக ஒலிக்கும். இக் ஊ கு, அதுல எனக்கு அப்படிங்கும் போது கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்லா ஒரு மாத்திரை ஒலிக்கும். எனக்கு அப்படிங்கும் போது அந்த அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதனால அது லுகரம். அடுத்து தெரியாது அப்படிங்கும் போது து என்பது முற்றிய லுகரம், முழுமையாக ஒரு மாத்திரை அளவை கொண்டுள்ளதாக இருக்கிறது என்பதனால அது முற்றியலுகரம். நீங்க கேட்ட கேள்வி குற்றியலுகரம். நான் குற்றியலுகரத்துக்கும் விடை சொன்னேன், முற்றியலுகரத்திற்கும் விடை சொன்னேன் என்றால் இவர் அப்பாயிண்டட், அவருக்கு கொடுத்தாச்சு, பதவி கொடுத்தாச்சு. மீண்டும் குரலை பாருங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற சிலை சொல்லுவார். அடுத்து 3வது குரல். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர், அவை அகத்து அஞ்சாதவர். பகையகம் என்பது போர்க்களம், அவையகம் என்பது அறிஞர்கள் கூடியிருக்கிற அவை. இந்த சாக துணிந்தாலும் துணிவர், சபையில் பேச துணியார் என்பதை சொல்லுவதுதான் இந்த குரல். நிறைய பேர் பேசுறதுக்கு வரமாட்டாங்க, அதோட போயா பேசினா கேட்டுக்கலாம் என்று சொல்வார்கள்.
பகையகத்து சாவார் எளியர். அது நிறைய பேர் சாவாங்க. பகை முகத்துல போய் சண்டையிட்டு எல்லாருமே திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கு விருப்பப்பட்டு செல்வார்கள். ஆனால் அவையகத்து அஞ்சாதவர் அரியர். அரியர்னா மிக குறைவானவர்கள் தான் அஞ்சாமல் பேசக்கூடியவர்கள். பெரும்பாலும் அஞ்சுவார்கள் என்பதை சொல்வதுதான் இந்த குறள் கருத்து. பகையிடத்து சென்று அஞ்சாது நின்று சாகின்றவர் காணுதற்கு எளியர், கற்றோர் அவையிடத்து சென்று அஞ்சாமல் சொல்ல வல்லவர் அரியர் என்பதை இந்த குறள் மூலமாக நாம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், கூரத்தாழ்வான் என்று ஒருத்தர் இருந்தார். அவரிடம் மாதவ சூரி என்று ஒருத்தர் போய் வம்பிழுத்தார். அப்படி அவரு கூரத்தாழ்வான் மிகப்பெரிய கல்வியாளர். அவர் இவரை வென்றார் என்பது வரலாறு. அது கொஞ்சம் பெரிய வரலாறு. அதனால நான் இந்த தொட்டு காட்டி விட்டு மட்டும் அடுத்த குறளுக்கு செல்கிறேன். கற்றார் முன் கற்ற சிலை சொல்லி தாம் கற்ற மிக்க அருள் மிக்க குழல். கற்ற அறிஞர் முன் தாம் கற்றதை அவர் மனம் கொள்ளுமாறு சொல்லி தம்மினும் மிக கற்றோரிடத்து மிகுந்துள்ள அறிவை பெற்றுக் கொள்ளுதலே சிறந்தது. நான் நிறைய கற்றிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னை விட இன்னும் அதிகமாக கற்றவரிடம் சென்று அவரிடம் இருந்து. வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர் திரிசுரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். இவர் 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை, கிட்டத்தட்ட 6000 பாடல், 5885 நினைக்கிறாரு, அவ்வளவு பாடல்களை பாடியிருக்கிறார். அருட்பாவில வள்ளல் பெருமான். அப்புறம் உரைநடை நூல்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் வாழ்ந்த காலம் 51 ஆண்டுகள். திரிசுரபுரம் மீனாட்சி பிள்ளைக்கு 10 கம்பர் என்று பேர், 1,00,000 பாட்டு எழுதினவர். அவர் இவருடைய தெய்வத்தன்மையை கருதி, அதாவது திரிசுரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை விட அவர் கொஞ்சம் தெய்வத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதை கேள்வியுற்று அவரிடம் செல்கிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவரிடம் சென்று பேச்சு கொடுக்கிற போது, இந்த நமச்சிவாய வாழ்க என்று சிவபுராணத்திலே தொடங்குகிற அந்த 2 சீருக்கு மட்டும் 3 மணி நேரம் விளக்கம் சொன்னாராம் வள்ளல் பெருமான். இப்ப புரியுதுங்களா? அதாவது தான் மிகுதியாக கற்றவர் என்றாலும் வள்ளல் பெருமானிடம் சென்று, இவரும் சைவத்திலே பெரிய தழைத்து உள்ளவர் தான், ஒரு 2 சீருக்கு மட்டும் இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்ல முடியுமா என்பதை வள்ளலாரிடம் இருந்துதான் இவர் கற்றுக்கொண்டார். அதே போல சுவாமிநாதையர் சிந்தாமணியை பதிப்பிப்பதற்கு முன்னால் அந்த ஏடுகளை எல்லாம் ஒப்பிட்டு கால்கடுக்க நடந்து 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 தழைத்தவர். கையில் கிடைத்த பொருள்களை எல்லாம் கண் சோர அந்த ஒப்பிட்டு அதை பார்க்கிறார். மக்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும், தமிழுக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் கருதி இருக்கிறார் என்பதை நினைத்தால், தமிழ் தாத்தா என்பது கூட குறைவானது. இன்னும் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கலாம் அவருடைய செயல்பாட்டுக்கு. இது சில பொருள்கள் விளங்கவில்லை. அப்போ குடந்தையிலே இருந்து கொண்டு குடந்தையிலே இருக்கிற சமண மடத்திற்கு சென்று அங்கிருக்கிற பெரியவர்கள் துறவியரிடெல்லாம் சென்று கேட்கிறார். அவர்கள் ஏற இறங்க பார்க்கிறார்கள். இவனை பார்த்தால் பிராமணன் மாதிரி தெரிகிறது, ஆனால் இவன் எதுக்கு நம்ம இடத்துக்கு வந்தான் என்று. அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த சிந்தாமணியை காட்டி, இது எனக்கு சில பொருள்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, இதை நான் பதிப்பிக்கலாம் என்று இருக்கிறேன், அருள் கூர்ந்து இதை தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போதுதான் அங்கே சொல்லுகிறார்கள், 2 ஆண்டுகளாக சிந்தாமணி வகுப்பு நடந்து நேற்றுதான் முடிவடைந்தது, அந்த நிறைவு விழா நேற்று முடிந்தது, பரவாயில்லை என்று சொல்லி அவர் கேட்ட ஐயப்பாடுகளுக்கெல்லாம் விடை சொல்லி அவருடைய ஐயத்தை தீர்த்தார்கள். அதன் பிறகுதான் சிந்தாமணி உருவாயிற்று என்பது அந்த வரலாறின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிற செய்தி. கற்றார் முன் கற்ற சிலை சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். மிக்காருள் தாம் கற்றதை விட அதிகமாக கற்ற மிக்காருள், அவரிடம் இருந்து பெறுகின்ற அறிவை நாம் கொள்வதுதான் மிக்க குழல். அடுத்து 5, ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு. அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க. அவையில் பேசுவதற்கு முன்னாலே
அங்கு அஞ்சாமல் கூறுவதற்கு ஏற்ற வகையில் தடைவிடைகளை அளவு படித்து விட்டு செல்ல வேண்டும், தயாராகணும். அங்கு அவையிலே பேசுவதற்கு முன்னாலே தன்னை நன்றாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறளிலேயே சொல்லுகிறார். இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், என்றாலும் அந்த கருத்துகள் மீண்டும் மீண்டும் வருகிறது. அவையச்சம் உடையவர் உரையாற்றவே திணறுவார்கள். தொடக்கத்துல பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் கூட தொடக்க காலத்திலே அப்படி இருந்திருக்கிறார்கள். அது இயல்பு. அதன் பிறகு அந்த மேடை கூச்சம் போய்விடும். அவையில் பேசுவதற்கு முன் அங்கு அஞ்சாமல் கூறுவதற்கு ஏற்ற வகையில் தடைவிடைகளை வேண்டிய அளவு அவர்கள் முன்கூட்டியே நன்றாக தயார் செய்து விட்டு செல்ல வேண்டும் என்பது கருத்து. யாராவது வினாக்கள் கேட்டா அவர்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடக்கூடாது, அப்படி தயார் கொண்டு போகணும். அந்த மேடை கூச்சத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்பதான் அந்த அவர் சிறந்த பேச்சாளராக வெளியிட முடியும். இங்க தொல்காப்பியத்துல அச்சம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு 4 கருத்து சொல்றார். மெய்ப்பாட்டியல் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், வெவ்வேறு வெவ்வேறு தலைப்புகளுக்கு ஏற்ப பார்த்திருக்கிறோம். இப்ப இங்கே அச்சம் எப்படி வரக்கூடாதுன்னு 4 செய்தி சொல்றார். அடங்கே விலங்கே கல்வர்தம் இறையென பிணங்கல் சால அச்சம் 4 என்ற 4 வழியாக, பெண்ணின் வழியாகவோ விலங்குகளின் வழியாகவோ கல்வரின் வழியாகவோ இறையின் வழியாகவோ பிணங்கல் சாலா அச்சம் 4 என்று இந்த 4 வழியிலையும் சிலர், இளங்குமரனார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்க தன்னுடைய நூல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். அவரு ஒரு தொல்காப்பிய நல்ல சிறந்த பேரறிஞர். தொல்காப்பியத்தை தொடர் சொற்பொழிவாக நிகழ்த்துகிறார். ஒரு இடத்துல தினம் ஒரு 10 நாள்தோறும் ஒரு 10 நூற்பா அல்லது 20 நூற்பா என்று, சின்னதாக இருந்தால் 20 வரைக்கும் போகும். அப்படி தொடர் சொற்பொழிவாக திருக்குறளை தொடர் சொற்பொழிவு, சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவு, கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு, வில்லி பாரதம் தொடர் சொற்பொழிவு என்றெல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஆனால் தொல்காப்பியத்தை இலக்கண நூலை தொடர் சொற்பொழிவாக நிகழ்த்தியவர் இளங்குமரனார். அப்படி நிகழ்த்துகிற போது அந்த கூட்டத்துல ஒரு ஆளு ஏட்டிக்குப்படியா ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது பொருத்த முறை கேள்வி கேட்டா பரவாயில்ல, இதற்கு பொருத்தமில்லாத ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். அவர் அதற்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி உட்கார வைக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் கடவுள் பக்தியுடையவரா நம்பிக்கையற்றவரா? இந்த இடத்திற்கு இது தேவையில்லாத கேள்வி, உங்களுக்கு அதை பற்றிய கவலை தேவையில்லை என்று அவர் சொல்லிவிடுகிறார். இப்ப அதுல சிலர் கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பார்கள். நான் பக்தி உடையவன் என்று சொன்னால் அவர்களுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஆகிவிடும். இல்லை, நான் பக்தி இல்லாதவன் என்று சொன்னால் பெரும்பான்மையாக அமர்ந்திருக்கிற பக்தர்களுக்கு அவர் மேல் ஒரு 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 விதமான தன்மை ஏற்பட்டுவிடும். ஆகையினால அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த அந்த உட்கார்ந்து இருக்கிற மக்களுடைய மனங்களை திரித்து விடுவது, அவரை பற்றி ஒரு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவது, இதுதான் அந்த கேள்வி கேட்பதனுடைய நோக்கம். இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் இருப்பான், எல்லா இடங்கள்லயும் இது மாதிரி அவர் நடத்தியதற்கு பிறகு அதில் ஏதாவது ஐயம் இருந்தால் அதை கேட்பதனால பிழை இல்லை, அதை கேட்டு தெரிந்து கொள்வது அறிவுடைமையாகும். அதை விட்டு பொருந்தாத கேள்விகளை கேட்பது என்று சிலர் வழக்கமாக கொள்வார்கள். இது பல இடங்கள்லையும் பார்க்கலாம். நான் நிறைய பார்த்திருக்கிறேன், வரலாற்று ரீதியாகவும் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை நெய்வேலியில கிருபானந்த வாரியார் ஒரு கருத்தை சொன்னார். நான் சொல்றது ஒரு 45 இல்ல 1971 இன்னைக்கு கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி இது. அவர் மறுநாள் காலையில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற போது
அவரை பல்வேறு ஆயுதங்களை கொண்டு தாக்கி விட்டார்கள். அவரு முருகா 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 முருகனுக்கு அந்த எல்லா விதமான பொருள்களையும் கொண்டு முழுக்காட்டுவார், வழிபாடு செய்வார். நாள்தோறும் 1 மணி நேரத்துக்கு மேல நிறைய பாராயணம் பாடல்களை எல்லாம் சொல்வதை நான் நேரடியாக அவர் அந்த வழிபாடு செய்வதை பார்த்து குடும்பத்தோட பார்த்திருக்கிறோம். அவரை இது மாதிரி செய்து விட்டார்கள். இது எல்லா பக்கமும் இப்படி சில மனக்கோளாறு உள்ளவர்கள் இருப்பார்கள். அதாவது மனப்பிரேமை என்று சொல்வார்கள், அல்லது மனக்கோளாறு இப்படி இருக்கும். அறியாமைதான் காரணம். இப்படி அவர் செய்தார் என்று அவர் எழுதியிருக்கிறார். அடுத்து இந்த 725வது குறளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வம்சத்தை சேர்ந்தவன் அல்லன். அவன் சோழ நாட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தவன். ஆண் வாரிசு இல்லாமையினால சோழ நாட்டை ஆளுகிற உரிமை பெற்றவன். அப்படி இருக்கிற போது ஒட்டக்கூத்தனை அவனுடைய அமைச்சனாக, அதாவது ஆலோசகனாக வைத்திருக்கிறான். அப்படி வைத்திருக்கிற பொழுது அவரையும் புகழேந்தி புலவரையும் வலப்பக்கம் ஒருவரும் இடப்பக்கம் ஒருவருமாக நடந்து வருகிறார்கள். இரவு நேரம். அந்த அரசனுக்கு ஒருத்தன் கொடை பிடிச்சிக்கிட்டு வரான். மழையெல்லாம் இல்லை, பகல்ல சூரிய ஒளிக்காக கொடை பிடிச்சிட்டு வர்றான்னா அதுல ஒரு பொருள் இருக்கு. இப்ப இதையே கேள்வியா கேட்கிறான் குலோத்துங்க. ஒட்டக்கூத்தரை பார்த்து இவன் எதுக்கு கொடை பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு கேட்கிற. அவர் விழிக்கிறார், எதிர்பார்க்கல, இந்த கேள்வி எதிர்பார்க்கல. உடனே புகழேந்தி பக்கம் இப்படி திரும்புறான் அந்த குலோத்துங்கன். உடனே அவர் பாட்டு பாடுறார். அது காரணம் சொல்றார். அண்டம் மீது உலவி வாழும் அருந்ததி கற்பால் உன்னை கண்டதால் உவகை எய்தி கற்பழிந்திடுவள் என்றே எண்டிசை புறக்கும் வேந்தா இரவினில் கவிகை நீடல் கொண்டு மா நடாத்துமாறு குலோத்துங்கன் நீதிதானே. இந்த பாட்டை இன்னொரு காரணத்துக்காக எடுத்துக்கிட்டேங்க. இந்த நடத்துதல் என்பதை நடாத்துதல் என்று திருவிக்கா தன்னுடைய உரைநடையில சொல்லுவார். இதை அவருக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு சமகாலம்தான், திருவிக்கா வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஜெகவீர பாண்டியனும் பயன்படுத்துகிறார். அது உரைநடையிலே பயன்படுத்துகிறார்கள். நான் இந்த இடத்தில் இந்த செய்யுளை எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கமே, புகழேந்தி புலவர் செய்யுள்ளையே அதை கொண்டு வருகிறார். கொண்டுமா நடாத்துமாறு குலோத்துங்கன் நீதிதானே என்று. ஆகையினால நடத்துதல் என்பதை நடாத்துதல் என்று போடுவதற்கு 3 அகச்சான்றுகள் உள்ளன என்பதற்காக இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன். 1. 2வது, ஏன் இந்த கொடையை பிடித்து வருகிறார் என்று சொல்கிற பாடல் பெரியவர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அண்டமீது உலாவி வாழும் அருந்ததி என்று ஒரு விண்மீன் இருப்பதாக ஒரு கதை. அதெல்லாம் புராண கதை. அது நம்புகிறவர்கள் நம்பலாம், நம்பாதவர்கள் நம்பாத பற்றி ஒண்ணும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. உன்னை கண்டதால் அவள் கற்புடையவள் என்று ஒரு கருத்து இருக்கு. உன்னை பார்த்த மகிழ்ச்சியில யாரு எண்டிசை புறக்கும் வேந்த, அவன் சோழ நாட்டுக்கு தான் அரசன். ஆனா சொல்லுகிற போது உலகத்தையே காக்கிறவர்கள் என்று புலவர்கள் கொஞ்சம் கற்பனையாக மிகைப்படுத்தி சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில எண்டிசைனா 8 திசை, இயல்பாக உள்ள 4 திசை, மூளை திசைகள் 4, முதல் 8 திசைகளையும் காப்பாற்றுகிறவனாகிய உன்னை பார்த்தால் அவளுடைய கற்பு போயிடுவான் அருந்ததி. அதனால அவ பாத்திராம இருக்கிறதுக்கு உனக்கு கொடை பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு புகழேந்தி புலவர் பாடினார். இதுதான் அந்த கற்றவன்கிறது, அந்த மீதூர கற்றல், அந்த கற்றலை வெளிப்படுத்துகிற ஆற்றல். அவை அஞ்சாமை என்பதுல அந்த மன்னன் கேட்ட உடனே சில பேருக்கு தண்டனை கொடுத்துருவான். அந்த கோபக்கனல் மூஞ்சில வரும், இது கூட தெரியாம நீ எல்லாம் என்னையா படிச்சு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம்
கொடுத்தல் பொருட்டு என்று இந்த குரல் மூலமாக, இந்த பாடல் மூலமாக தெரிவிக்கிறார்.